இது போன்ற புதிய நாடக வீடியோக்களுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதி நாட்டக்கூடிய வந்தான் இந்த வைகுந்த வாசுதேவன் லட்சுமி நாராயணன். யார் ஒருவர் தன்னைய மறந்து என்னையே இணைந்து ஆண்டவா உன்னை என்று எனக்கு வேறு கதி கிடையாது என்று கரங்களை மேல்நோக்கி அழைக்கின்றார்களோ ஓடி வருகிறேன், என்னிடத்திற்கின்றேன், ஆபத்தை விளக்குகிறேன். அதனால்தான் அடியனை ஆபத் பாண்டவன் அனோத ரட்சகன் பன்னக சேனன் ஜெகத் காரணன் ஜெகத் ரட்சகன் என்று போற்றுவதற்கு காரணம், அதாவது குப்பை வீட்டில் நின்று கோவிந்தா என்று அழைத்தால் போரும் குப்புற அடித்துக் கொண்டு ஓடி வந்து குழந்தைத்திருக்கக்கூடியவன் தான் இந்த வைகுந்த வாசுதேவன் லட்சுமி நாராயணன். அப்பேற்பட்டவன் அங்கங்கே வரும் இருக்கும் பரம்பொருளை எப்படி தேடுவாய் மனிதா மனிதா. மனிதனை ஒரு கூட்டமானது பரிசாரி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். படைக்கின்றான ஒருவன், காக்கின்றான ஒருவன், ரட்சிக்கின்றான ஒருவன். இவையெல்லாம் சுத்தம் போய் அந்த கடவுள் என்றால் எங்கே இருக்கின்றான், என்ன நிறம் காட்ட முடியுமா என்று கேட்டு திரிகிறார்களே. அவதார புருஷனாகினால் அவரவர் உடனே இருக்கின்றேன். தேனுக்குள்ளும் அது சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடுமதியினர் தேனுக்குள் என்பது செறிந்திருந்தார் போல் இந்த ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. காயமே கோவிலாக, கனிமன மணிமையாக, வாழ்விய தூய்மையாக, மனமது லிங்கமாக, நெய்யமா நெய்யும் பாடாய் நிறைய அமையாட்டி பூசண ஈசனாக்கும் போற்று ஆவை காட்டுவோமே. உள்ளம் பெருங்கோவில் உன்னுடம்பு ஆலயம் வல்லற்கு வாய் கோபுர வாசல் தெல்ல கலைந்தார்க்கு இந்த ஜீவனே சிவலிங்கம் கள்ளப்புறம் எழுந்தும் காலா மணிவிளக்கு சொல்லக்கூடிய இந்த ஆண்டவன் அவரவர் இருக்கின்றேன். காரணம் என்ன? எனக்கு துவாரகாபுரி வாசல் என்று பெயர். இந்த உடம்பு இருக்கக்கூடியது 9 துவாரங்கள். கண் துவாரம் 2, காதுவாரம் 2, மூக்கு துவாரம் 2, வாய் 1, மின்னொன்று என்று சொல்லக்கூடிய 9 துவாரங்கள் இருந்து அவரவரையும் காட்சிட்டுக் கொண்டிருந்தான் இந்த வைகுந்த வாசுதேவன் லட்சுமி நாராயணன். அப்பேற்பட்டவன் அதாவது பரித்ராய சாதுனாம் விநாசாய சதுர்கிருதாம் தர்ம சமஸ்தாய ரத்தாய சம்பவாமி யுகே யுகே யுகே. அக்கிரம தொண்டு காலத்திலே இந்த ஆண்டவன் அவதார புருஷனால் தோன்றுவேன், அக்கிரம தடுப்பேன், நீதி நாட்டுவேன். இதுதானே சத்தியமான
அவளை கொல்ல வேண்டாம் கார்த்தியானுமே சொல்லக்கூடிய பையன் சென்ற பரமமூர்த்தி உய்ய உலக காட்ட வேண்டி தோற்றுவித்த நான்முகனை வகித்த மனிதரை பொய்யன் எண்ணி காலன உடனே படைத்தவன் தான் அந்த நாராயணன் அப்பேற்பட்டவன் வேண்டும். ஆமாம் ஆவரணன் யார் ஒருவர் 100 வருஷம் செய்கிறார்களோ காமதேனு கற்பவருஷம் ஐராவதம் முகப்பு மோதிரம் வெள்ளையானை பூச்சக்கர குடை ரம்பா உர்வசி திருவதமா மேனகர் சொல்லக்கூடிய ஆகா ஓகன் நிர்மாணித்திருக்கக்கூடியவன் தான் ஆகண்டன் இந்திரன் தடகடைந்த மரபோல் இருக்கின்றார் சுவாமி வாழ்க பல்லாண்டு ஆமாம் இந்திராணியும் ஓடி வந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் மாமுனிவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களே எட்டமுறையின் தலை எழுதிவிட்ட சிவன் எப்படி இருக்கின்றானோ அப்படின்றதுக்காக ஊர்வாழ உலக வாழ நாடு செலுக்க நல்லதே நடக்கிறதற்காக மெழுகுவத்தியானது எப்படி தன்னை அடித்துக் கொண்டு பிறர்க்கெல்லாம் உயிர் கொடுக்கிறதோ அதுபோன்று மாமுனிவர்களெல்லாம் மாமந்திரங்களை ஊருக்காக உலகத்திற்காக க்ஷேமத்திற்காக நமச்சிவாய வாழ்க நானன் தாழ்வாழ்க இமைப்பொழுது நின்று நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இரண்டு ஈசனடி போற்றி அந்தேடி போற்றி தேசனடி போற்றி செவன் செவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலடி போற்றி சொல்லக்கூடியவர்கள் நலந்தர சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணன் நாமும் நாவினால் உய நான் கண்டு கொண்டேன் நாராயண நாமத்திற்கு சொந்தக்கார என்னையே வாழ்த்தக்கூடியவர்கள் தான் மாமனிதெல்லாம் வந்திருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த கூட்டத்திலும் பெற்ற பிள்ளை விட பேர பிள்ளையே சிவாக்கியம் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட நாரதா அதனால் அல்லாமல் குறையாது இல்லாமல் பிறக்காது சொல்லாமல் தெரியாது என்பார்கள் குழந்தை அழுகிறது தாயிடத்திலே அமது வேண்டும் என்று அழுத குழந்தைதானே பால் குடிக்கும் பசியாரும் உள்ளிடத்திலே இல்லாமல் அழுகிறான் பொறுப்பொருள் புஷப்படாமல் நடக்கிறது இந்த ஆண்களிடத்திலே அழியாரெல்லாம் அழுகிறார்கள் இந்த ஜென்மம் போனால் எந்த ஜென்மம் வருமோ இறைவா ஏனென்றால் அரிய பிறவி மனித பிறவி அதனால்தான் அரிலிருந்து மனிதா பிறத்தில் இருந்து மனிதா பிறந்த காலையும் கூண் புருட செவிடு பேடுமிக்க பிறத்தில் இருந்து பேடுமிக்க பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தில் இருந்து ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்வது தானமும் தவமும் தான் செய்வராயில் வானவர் நாடு வழியிருக்குமே மீட்டுலகும் மூச்சு உலகும் மீண்டும் பிறவா நிலை கொடுக்கக்கூடிய உலகம் அப்பேற்பட்ட அந்த புண்ணியமான நன்னாள் தான் பொன்னால் தான் என்று வைகுண்ட ஏகாதசி பரமபதத்தை காட்டக்கூடிய ஒரு புண்ணியமான நன்னாள் அதிலே திலோதர்ப்பணம் அந்த திலோதர்ப்பணம் சொல்லக்கூடியது
மீண்டும் பிறவா நிலைவு கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியமான நாள் தான் இந்த நாள், இனிய நாள். வாழ்விலே மறக்க முடியாத அந்த அம்மா செய்த பாக்கியம் புண்ணியம் என்றே அல்லவா சொல்ல வேண்டும். அதனால் தேவர்களே சொன்னாலும் எனக்கு தெரியும். என்ன கட்டளை அடித்ததோடு அல்லாது காலை எழுந்ததும் என்னை கல்லுக்கேற்ற சொல்ல சபையை சமைக்க விட்டோம் சாமி. உண்மைதான். உனக்காகவே நான் வந்து வாமனாவதாரம் எடுத்தேன். அதாவது அஷ்டாசிரியம் பெற்றவன் தான் மாபலி சக்கரவர்த்தி. ஏன்னா சிவன் ராத்திரி என்று எளியா இருந்தவன் அந்த விளக்கை தூண்டிவிட்டு தான் மாபலியாக பிறந்தான். மூன்றுலகத்தையும் ஆழ்வார் என்ற சிவபெருமானே கூறினார். அந்த நேரத்துல அவர் இருக்கிற திருக்கோவில் அங்கதான் இச்சாதன பிரபதம் இருந்தான். தானம் தர்மம் செய்வதென்று ஓடி வந்தான் இந்திரன். சுவாமி, என்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்து விட்டது, நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். காசிபருக்கும் அதிதிக்கும் முதல் பிறந்தவன் இந்திரன். அதே காசிபருக்கும் அதிதிக்கும் கடைசியாக பிறந்தவன் இந்த வாமனன். உபேந்திரனாக பிறந்து அங்கே 3 அடி தானம் கேட்டேன், கொடுத்தான். குரு தடுத்தார். அப்படி அளக்கும் பொழுது பூமி அடைந்தேன். விண்ணை அளக்கும் பொழுது நேராக எங்கே சென்றது? அதாவது பிரம்மோலகம் சென்றது. அங்கிருப்பது தந்தையின் பாதமாற்று. அப்படி என்று ஆபத்திற்கு உதவாத பிள்ளை, அருபசி புதுவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் உதவா பெண்டீர். அப்படி என்று கோபத்தை அடக்கா வேந்தன், கொள்மொழி கொள்ளாசீலன், பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தார்களே. அப்பேற்பட்டவன் என்ன செய்து விட்டான்? என் பாதத்தை தூய்மை செய்தான் கமடலில் எடுத்து. அதுதானே கங்கையாக பிரம்ம கங்கை. பிரம்ம கங்கை. அப்பேற்பட்ட அந்த கங்கை வந்த புனிதமான நாள் தானே இந்நாள். அந்த கங்கை என்றாலே மோட்சம், பாவம் விலகும், தோஷம் விலகும். நமக்கு சாலோக சாமீப சாரூப சாச்சலக்கூடிய 4ஆம் பதவி, இறைவனை 2 கலக்கக்கூடிய பதவி. ஏன்னா இந்த ஆண்டவன் திருப்பாத்திர பிறந்தது கங்கை. மற்ற தண்ணிலாம் முட்டு வச்சுன்னா ஒரு வாரத்துல பூச்சிப்புழு இருக்கும். ஆனா அந்த கங்கை தண்ணி மட்டும் முட்டு வச்சிருந்தாக்கா வருஷக்கணக்கா இருந்தாலும் எவ்வித துன்பம் இல்லாமல் அப்படியே எப்படி வச்சுமோ அது மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஆண்டவன் திருப்பாதத்திலே உற்பத்தியானது. கீதா என்று சொன்னால் நமக்கு முக்தி மோட்சம் கிடைக்கும். நாம் பாரதத்தில் மட்டும் சொல்லல, சூரியன் இருக்கின்றானே, காசில் இல்லை நிற்கும், கதிரொலி யாக்கியம் இருக்கும், பூசணி எரிசனாக்கும், புசிப்போடு சுகத்தில் எழுப்பும், வாசனை தேர்மையில் மாறி உடைமை வந்த தேசிகா என ரட்சிப்பா செங்கோதரனுடைய போற்றி சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கே சொல்லியிருக்கிறேன். சூரிய குலபுரன் வந்தானே மனுவந்தா, அந்த மனுவந்தாவுக்கே கீதாச்சார சொல்லியிருக்கின்றேன். கீதா என்று சொன்னாலே நமக்கு முக்தி மோட்சம் கிடைக்கக்கூடியது. அப்பேற்பட்ட நன்னாளிலே உங்களுக்கெல்லாம் உதயம் தான் அந்த கங்கையை கொண்டு வந்தானே இந்த ஆண்டவன் திருமால். உண்மைதானே? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கொலை சொன்னா அந்த ஜலேந்திரேஸ்வரன் தன்னுடைய வயிற்று மேல் இருக்கின்றார பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரத்திலே வரத்தை பெற்றான். வரத்தை பெற்று வாழவில்லை, அழிவு பாதையை வைத்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆமா, ஒருக்கிட்ட பிரம்மதேவன் ஏமாறேன்.
அந்த மகன் வைக்கிறது தான் பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதன். அரங்கம் என்றால் உலகம், அரங்கம் என்றால் இடமா. அப்பேற்பட்ட அந்த அரங்கநாத சிலையை கொண்டு வந்து பூஜை செய்தவன் இந்த பிரம்மதேவன். அதே சூரியகுல பரம்பரை வந்தவன் தான் யுட்சமோகி என்று சொல்லக்கூடியவன். அது என்ன செய்து விட்டான்? தவம் இருந்து அந்த சிலையை எனக்கு கொடுங்க, எங்களுக்கு குலதெய்வமான வழிபட போறோம் அப்படி என்று இச்சவாகு பெற்று வந்தார். அந்த இச்சவாகு பிறகு ராமர் அதை வழிபட்டு ராமர் பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சவனே அவங்களுக்கு விலகுந்த பொருளை பரிசாக கொடுத்திருந்தாங்க. அந்த நேரத்துல விபீஷன் என்ன செய்து விட்டாரு? இந்த சிலைதாங்க எனக்கு வேணும் அப்படி கேட்கும் பொழுது அதை மறுக்காமல் கொடுத்து விட்டார். அப்படி விமான மூலியமா கொண்டு வரும்பொழுது அவருக்கு சிறுநீர் பெற்று விட்டது. அதனால ஸ்ரீரங்கம் பெரிய திருச்சி அங்க இறக்கினாரு. நீ பெருங்கெடுத்து போய்விட்டது வந்து பார்த்தாக்கா அங்க தவம் செய்து கொண்டிருந்தான் தர்மவர்மா என்று சொல்லக்கூடியவன். ஆனா அந்த ராமன் பிறப்பதற்காக அங்க கலைக்கோட்டை முகாமில் கொண்டு வந்து புத்த காமேஷ்டம் செய்தார் அல்லவா, அந்த நேரத்தில் அந்த சிலையை கேட்டான், கொடுக்க முடியாது சொல்லிட்டாரு. அதே தசர சக்கரவர்த்தி அந்த சிலைதான் வேண்டும் என்று கற்ப கோடி காலமாகவே தம் இருந்தால் அந்த தர்மவர்மான் சொல்லக்கூடியவன் என்ன இது தர்மவர்மா அழைக்கின்றார்களே, கண் விழித்து பார்த்தால் அங்க அயோத்தியில் பார்த்த அந்த சிலை இங்க ஸ்ரீரங்கத்தில். அப்படி என்று அவன் ஆனந்தப்பட்டான். அதாவது இருந்தான். அங்கே அவனுக்கு ஆலயம் அமைத்தான் ஆண்டவனுக்கு. அதனால்தான் இரவு ஜோதி 12க்கெல்லாம், அதாவது இந்த விபீஷண ஆழ்வார் பூஜை முடிஞ்ச பிறகுதான் மற்றதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சிலையை கொண்டு வந்தது, அந்த கோவில் உருவானது, பரமபதம் ஏற்பட்டது அந்த புண்ணியமான நாள் தான் என்று அந்த வைகுண்ட ஏகாதசியிலே எல்லாமே நம்மோடு வாழ்ந்து நமக்கெல்லாம் மறுபடிப்பட்டு பணத்தை பணம் என்று பாராமல் இந்த கொட்டுகின்ற பணியிலும் அம்மா பரிமளா அம்மா உன் ஆத்மா சார்ந்திடணுமா, நீ தெய்வமா இருக்கணுமா, நீ குடும்பத்தெல்லாம் காப்பாற்றணுமா, ஊர்லாம் நல்லா இருக்கணுமா, குற்றமட பெய்யணுமா அப்படி என்று ஒரே எண்ணமாக ஒரே திண்ணமாக இருக்கின்றார்களே. அப்பேற்பட்ட முன்னால் தானே இந்த வைகுண்ட ஏகாதசி. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னமா முகத்தை சோர்ந்து வச்சிருக்கிற? யாதொரு குறையுமே கிடையாது. இந்த ஆண்டவனை பார்த்தா உங்களுக்கு பாவம் விலகும், தோஷம் விலகும், புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியமான நாள். அப்படி இருக்கும்போது ஏன் முகத்தை ஆத்மா வச்சுக்கிறீங்க? சுவாமி அந்த ஜலேந்திரன் தன்னுடைய மைத்துனர் இடத்திலே பரவனிடத்திலே வருத்தினார், தொழில் பெய்யன பெய்யும் மழை. என்னுடைய மனைவி இருக்கின்றாளே, அவருடைய கற்பு எப்பொழுது கெடுகின்றதோ மாற்றானார், அப்பொழுதுதான் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று வரத்தை பெற்று இருக்கிறார். வரத்தை வாங்கிவிட்டான். அவருடைய மனைவியுடைய கற்பு கிடங்கமா. அப்பதான் 30 கோடியாவையும் 40 விஷயங்களையும் கிண்ணறே கம்பளசித்த அனைவருமே அவன் அடக்கி ஆகின்றான். ஓஹோ, அதுதான் நேர்மை என்று சொல்லக்கூடிய சக்கரம் உருவானது. இதுதான் ஆமா, விஷ்ணுக்கு சக்கரம் இருக்குது இல்லையா, அது உருவானதுனால தான் இந்த பொன்னாள் இந்த நன்னாள். அப்பேற்பட்ட அந்த சக்கரத்தையே வந்து பாவத்தை இருக்கும் தர்மத்தை கிடைக்கக்கூடியது. அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறது சொல்லுவா தேவை சொல்லாமலே கிடைக்கக்கூடியது அல்லவா. அப்படி என்றால் அவன் அழிவதற்கு காரணம் அவனுடைய மனைவியுடைய கற்பு இடணும். ஓஹோ, அவன் அதை விட்டு இருக்கின்றான், நான் தொடர வேண்டும். அப்படி என்றால் தேவர்களே அஞ்சற்க அஞ்சற்க அஞ்சற்க, நானே பொழுதே பொலியான ஒரு அவதாரம் எடுக்கின்றேன். என்ன அவதாரம்? ஆமா, அந்த ஜெயேந்திர அசுரன் போன்றே உருவத்தை மாற்றுகிறேன். உருவத்தை எடுத்து ஆமா அந்த பிருந்தாவுடைய கற்பை கெடுக்கின்றேன். அப்படி கற்பை கெடுத்து அவன் அழிய வேண்டும், அவன் வழிய வேண்டும், தர்மம் வாங்க வேண்டும், அவன் நீதி நிலைக்க வேண்டும். அதனால அஞ்சற்க புறப்படுகிறேன் புறப்படுகிறேன். அந்த குறை அனைத்துமே